ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ புதுசாக சமைக்க போகிற யங்ஸ்டர்ஸ்க்கான வீடியோ. சமையல் ஜாம்பவான்களை இதை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்மளோட அடிப்படை தேவையான ஒரு சாம்பார், ஒரு ரசம், ஒரு பொரியல் பண்ணுறது எப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு எலுமிச்சை அளவு புளி சாம்பாருக்கு, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி ரசத்துக்கு எடுத்து அதை தட்டையாக தட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற புளிக்கு சமமாக சாம்பார் பொடி, கல்லுப்பு ரெண்டும் போடுங்க. நான் ரசத்துக்கும் சாம்பார் பொடி தான் போடுவேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உப்பு கொஞ்சம் குறைச்சலாக சாப்பிடுவோங்கிறவங்க கொஞ்சம் குறைச்சலாகவே உப்பு போட்டுக்கலாம். தேவை இருந்தால் பின்னாடி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாம்பாருக்கு ரசத்துக்கு எடுத்து வச்சுருக்கிற 2 புளியும் தனித்தனி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. புளி ஊறின்னு இருக்கட்டும். அதுக்கு தேவையான கறிகாயை நம்ம இப்போ கட் பண்ணுவோம். நான் இன்றைக்கி பூசணிக்காய் சாம்பார் பண்ணலான்னு இருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் என்ன சமைக்கிறேனோ அதைத்தான் வீடியோ எடுக்கிறேனே தவிர இந்த வீடியோவுக்காக நான் ஸ்பெஷலாக சமைக்கலை. ஏதோ ரசத்துக்கு தக்காளி கட் பண்ணுறேன். ரசத்துக்கு தக்காளி பொடி பொடியாகவும் இருக்கக்கூடாது, பெருசாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் சைஸில் இருக்கணும். சாம்பார் ரசத்துக்குன்னு தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கிற பொடியை ஏதோ அதுக்கு உண்டான பாத்திரத்தில் போட்டாச்சு. சாம்பாருக்கு பூசணிக்காயை போட்டுட்டேன், ரசத்துக்கு தக்காளியை போட்டாச்சு. இப்போது இதில் நம்ம புளியை கரைச்சி ஊற்றணும். புளி நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி கரைக்கணும். இது மாதிரி 3 தடவை கரைச்சி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட டாட்டர், ஆண்டி நீங்கள் பண்ணுற சாம்பார் ரசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு வீடியோ எடுத்து போடுங்களே அப்படின்னு கேட்டதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன். இதோ சாம்பாருக்கு ரெடி ஆயாச்சு. அடுத்தது ரசத்துக்கு புளியை கரைச்சி ஊற்றுவோம். இந்த புளி, உப்பு, சாம்பார் பொடி இந்த அளவெல்லாம் நான் எங்கள் வீட்டில் பண்ணுற அளவு சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு தடவை 2 தடவை செஞ்சு பார்த்து உங்கள் வீட்டுக்கு தேவையான மாதிரி அதை மாற்றிக்கலாம். இப்போ நான் பண்ணுற சீக்வன்ஸ்லேயே பண்ணினா ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே இந்த சமையலை முடிச்சிடலாம். இதோ ரசத்துக்கும் கரைச்சி வச்சாச்சு. சாம்பார் ரசம் ரெண்டுத்தையும் அடுப்பில் வச்சிடுறோம். மீடியம் ஃப்ளேமாக இருக்கட்டும். இந்த பூசணிக்காய் நல்லா வேகிற வரைக்கும் இந்த சாம்பாரை கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே இதை நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இது கொதிச்சுட்டு இருக்கும்போது அப்பப்போ ஒரு கரண்டியால் கிளறி விட்டால் தான் அந்த சாம்பார் பொடி பாத்திரத்தோட சைடுலலாம் ஒட்டாமல் இருக்கும். ஓகே, இது ரெண்டும் கொதிச்சுட்டு இருக்கட்டும். நான் நல்ல வெண்ணெய் கத்திரிக்காயாக வாங்கி வச்சுருக்கேன். அதை வச்சு வதக்கல் கறி பண்ணலாமா? கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணி மீடியம் சைஸில் கட் பண்ணுங்கள். பெருசாக இருந்தால் வேகிறதுக்கு ரொம்ப நேரமாகும், சின்னதாக இருந்தால் ரொம்ப குழஞ்சி போயிடும். அப்பப்போ கொதிச்சுட்ருக்கிற குழம்பு ரசத்தையும் கவனிச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகை வெடிக்க விட்டுட்டேன். அது மேலே நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை போட்டு தேவையான அளவு சாம்பார் பொடி, பொடி உப்பு எல்லாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி கறி பண்ணுறதுக்கெல்லாமும் நான் சாம்பார் பொடியை தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்குன்னு தனி பவுடர்லாம் வச்சுக்கிறது கிடையாது. இதுவே நல்லா வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். இதோ நல்லா கத்திரிக்காயை கிளறியாச்சு. மூடி வச்சுடுவோம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ குக்கரை திறந்து அதில் மேலே வச்சுருக்கிற பருப்பை வெளியில் எடுப்போம். பருப்பில் மேலே இருக்கிற தண்ணியை மெதுவாக எடுத்து நல்லா கொதிச்சிட்ருக்கு இல்லையா ரசம், அதில் ஊற்றணும். இப்போ மீதி இருக்கிற பருப்பை நல்லா மசிச்சு அதுலேருந்து ஒரு அரை கரண்டியை எடுத்து ரசத்தில் போட்டு நல்லா கலக்கி விட்டுடுங்க. தேவைப்பட்டால் பிளெயின் வாட்டரையும் வேணுங்கிற அளவுக்கு ஊற்றி சிம்மில் வச்சிடணும். இதுக்கு ரசத்தை பெருக்கிறது அப்படின்னு பேர். ஓகே, ரசம் கொதிச்சிட்ருக்கட்டும். நம்ம அந்த பக்கம் போய் சாம்பாரை பார்க்கலாம். இப்போ மீதி இருக்கிற பருப்புலேருந்து யாருக்காவது பருப்பு சாதம் சாப்பிட பிடிக்கும்னா கொஞ்சோண்டு பருப்பை எடுத்து தனியாக வச்சுக்கணும். இப்போது கொதிச்சிட்ருக்கிற சாம்பாரில் மீதி எல்லா பருப்பையும் போட்டுட வேண்டியது தான். இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் பருப்பு ஒட்டின்னு இருக்கும் இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அலம்பி குழம்புல ஊற்றலாம். இந்த சாம்பாரை கலக்கி பார்த்தா தண்ணி மாதிரி இருக்கு இல்லையா, இதை கெட்டியாக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில் நல்லா கரைச்சி குழம்புல ஊற்றி கொதிக்க விட்டோம்னா இந்த சாம்பார் நல்லா கெட்டியாக ஆகிடும். சாம்பார் இப்படி கெட்டியாக இருந்தால் தான் சர்வ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், சாதத்தோடு பிசைஞ்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி கெட்டியாக ஆகிடுது இல்லையா. 2 நிமிஷம் இப்படி கொதிக்கட்டும். இப்போ இதில் நம்ம பெருங்காய பொடியை போடலாம், ரசத்துக்கும் போட்டுடலாம். எப்போவுமே சாம்பார் ரசம் ரெண்டும் கொதித்து கீழே இறக்கிறதுக்கு முன்னாடி பெருங்காய பொடியை போட்டால் தான் வாசனையாக இருக்கும். இப்போது கொத்தமல்லியை நல்லா க்ளீன் பண்ணி பொடி பொடியாக நறுக்கி சாம்பார் ரசம் ரெண்டுத்துக்கும் போடுவோம். நான் கத்திரிக்கோலால் கட் பண்ணிவிடுவேன். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணுறதுக்கு வரும். இப்போ வானலியை திறந்து பார்க்கலாம் கத்திரிக்காய் என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு. ஐ திங்க் கத்திரிக்காய் ஆல்மோஸ்ட் வெந்தாச்சு. நான் இந்த மாதிரி வதக்க கறி எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன், நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்து நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி இன்னொரு பெரட்டிடலாம். அது மட்டும் சிம்மில் வதங்கிட்டுருக்கட்டும். இதோ சாம்பார் ரெடி ஆயாச்சு. நல்லா கெட்டியாக கம்முன்னு பெருங்காயம் கொத்தமல்லி வாசனையோட சூப்பராக வந்திருக்கு. இந்த சாம்பாரை சர்வ் பண்ணுற பாத்திரத்தில் ஊற்றி வச்சு அது மேலே கடுகு, மிளகாய் வத்தல் எல்லாம் தாளித்து கொட்டினா சுவையான சாம்பார் ரெடி. அடுத்தது கத்திரிக்காயை பார்க்கலாம். நல்லா வதங்கியாச்சு. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி மொறுன்னு வதக்கிக்கலாம். இதோ ரசமும் ரெடி ஆயாச்சு. மஞ்சளாக நுரைச்சிட்டு வருது பார்த்தீங்களா, இதுதான் சரியான பதம். 1 ஸ்பூன் நெய்யில் கடுகு, ஜீரகம் தாளித்து கொட்டி இதை ஒரு தட்டை போட்டு இருக்க மூடி வச்சுடணும்.
இதோ சூப்பர் டேஸ்டியான பூசணிக்காய் சாம்பார், தக்காளி ரசம், கத்திரிக்காய் வதக்கல் கறி எல்லாம் ரெடி. சாப்பிட வரீங்களா?